தொடர்ந்து செந்தமிழன் சீமான் அவர்களை வந்துட்டு பிஜேபியோட பி டீம் அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்க. பாஜகவோட பி டீம் வந்து சீமான் தான் அது யாருமே உங்களுக்கு புரிய மாட்டேது. அங்க ஒரு பாம்பு கதை சொன்னாங்கன்னா இங்க ஒரு தேல் கதை சொல்றாரு அவரு. ஒவ்வொருத்தரும் அரசியல் அரங்கத்தில் வளர்றதுக்கு அவங்கவுங்க இஷ்யூவை சொல்லி மேலே வருவாங்க. சீமான பி டீம்னு சொன்னவங்க தான் இந்த பி டீம் கலாச்சாரத்தை தமிழகத்துக்கு கொண்டு வந்தவங்க. பாஜக பி டீம்னு சொன்னால் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் மக்கள் மத்தியில் தான் அந்த மெசேஜை கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஓட்டு போட்டுறாதீங்க, அவங்களுக்கு அலாட் கொடுக்குறாங்க. சிறுபான்மையினர் ஓட்டு சீமானவர்களுக்கு போயிடக்கூடாது. பாஜக கூட கூட்டணிக்கு வராமல் சீமான் இருக்கிறாரு. பாஜகவோட கூட்டணி வராமல் இருக்க காரணம் கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு என் பிளாக் அவங்களுக்கு எதிராக போயிடும். எடப்பாடிக்கு இந்த விட போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? போட்டிருக்க மாட்டாங்க. சரி, அப்போ அந்த ஓட்டுகள்லாம் யாருக்கு சார் போயிருக்கும்? கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்களும் பரையர் வாக்களும் சீமானுக்கு வந்திருந்தனா தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றம். அது 24 ரிசல்ட்டுக்கு பிறகு தான் அது தெரியும். இதுவரை சீமான் வந்து திமுகவே ஸ்டாலினே பலகீனப்படுத்தலை. இந்த எலெக்ஷனில் பலகீனப்படுத்திட்டாருன்னா அது ஒரு திருப்பு முனையாக இருக்கும். அந்த திருப்பு முனை நடந்திருக்கா இல்லையாங்கிறது ரிசல்ட்டில் தெரியும். இபிஎஸ் என்ன சார் பண்ணுவார்? இபிஎஸோட ஐயாவோட ரோல் தான் என்ன இதுக்கப்புறம்? இபிஎஸ் ஐயா வந்து வணக்கம் சார். வணக்கம் நாச்சியார் சார். தொடர்ந்து செந்தமிழன் சீமான் அவர்களை வந்துட்டு பிஜேபியோட பி டீம் அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்க. பாஜகவோட பி டீம் வந்து சீமான் தான் அது யாருமே உங்களுக்கு புரிய மாட்டேது. அங்க ஒரு பாம்பு கதை சொன்னாங்கன்னா இங்க ஒரு தேல் கதை சொல்றாரு அவரு. இதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? மறைமுகமா பி டீமா அவர் செயல்பட்டு இருக்காரு அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க. நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க அதை பத்தி? ஒவ்வொருத்தரும் அரசியல் அரங்கத்தில் வளர்றதுக்கு அவங்கவுங்க இஷ்யூவை சொல்லி மேலே வருவாங்க. அது ஏற்கனவே அரசியல் அரங்கத்தில் வளர்ந்துருக்கவங்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தணும்னா அவங்க பதறத்தான் செய்வாங்க. இப்போ பி டீம்னு சொல்லி அதை அவரோட ஒரு வளர்ச்சியை தடுக்க தான் பார்ப்பாங்க. இப்போ சீமான பி டீம்னு சொன்னவங்க தான் இந்த பி டீம் கலாச்சாரத்தை தமிழகத்துக்கு கொண்டு வந்தவங்க. அதுக்கு முன்னாடி கன்ஷிராமை வந்து ஆர்எஸ்எஸ்ஸின் பி டீம், பாஜகவின் பி டீம்னு சொன்னாங்க. கன்ஷிராம் வந்து பாஜகவையும் தோக்கடிச்சு காங்கிரஸையும் தோக்கடிச்சு யூபியில் டாப் லெவலில் வந்து ஒரு கட்டத்துக்குள்ளே உட்கார்ந்தார். இன்றைக்கும் மாயாவதியை பி டீம்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க கூட வந்து கூட்டணியில் சேர்ந்து பாஜகவை எதிர்க்கணும் அல்லது பி டீம்னு சொல்லிடுவாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலை பி டீம்னு தான் சொன்னாங்க. இன்றைக்கி அவரு கூட கூட்டணி வச்சுக்கிட்டு கூத்தடிக்கிறாங்க. உண்டா இல்லையா? அரவிந்த் கெஜ்ரிவால பி டீம் சொல்றதுனால இவங்களுக்கு என்ன கிடைக்குது? இவங்களோட பி டீம் தான். பி டீம்னா பாஜக பி டீம்னு சொன்னா கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் மக்கள் மத்தியில் தான் அந்த மெசேஜை கொடுக்குறாங்க. நீங்க வந்து ஓட்டு போட்டுறாதீங்க, அவங்களுக்கு அலாட் கொடுக்குறாங்க. சிறுபான்மையினர் ஓட்டு சீமானவர்களுக்கு போயிடக்கூடாது அப்படிங்க. இவர் வந்து மத தலைவர் தான் போயிட்டு இருக்காரு, நீங்க நம்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அலாட் கொடுத்துட்டு இருக்காங்க. பிஜேபியை தோக்கடிக்கணும்னா சீமானுக்கு போட்டுறாதீங்க, இங்க வந்துருங்கன்னா அவங்க கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு யுக்தி தான். அது சீமானும் அதை எதிர்கொள்றாரு. அதை கன்ஷிராம் பாணியில் தான் எதிர்கொள்கிறாரு. கன்ஷிராம் வந்து நீ ஆண்ட பரம்பரை, நீ எதுக்கு அச்சப்படுற, நீ உன் ஓட்டை எனக்கு போடு, நான் உன்னை கவுன்சிலர் ஆக்குறேன், எம்எல்ஏ ஆக்குறேன், எம்பி ஆக்குறேன், மந்திரி ஆக்குறேன், நீ ஏன் அச்சப்பட்டு ஓட்டு போடுற, நான் ஏன் ஓட்டை போட்டு உன்னை இந்த இதெல்லாம் வெற்றி பெற செய்கிறேன்னு கன்ஷிராம் சொன்னார். அப்போ கன்ஷிராம் என்ன சொல்கிறாரு, நீ இந்த நாட்டோட ரூலராக இருந்தவன், நீ வந்து உன்னை பிடி என்ன பிடிஎம்னு சொல்லி உன் ஓட்டு எனக்கு வராமல் அச்சப்படுத்தினா நீ ஏன் அச்சப்படுற? நீ அச்சப்படக்கூடியவும் இல்லை, உனக்கு இந்த நாட்டில் எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு முஸ்லீம்கள்கிட்ட ஓப்பனாட்டே கன்ஷிராம் சொன்னார். சீமான் அதை சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்லி நீங்கள் வந்து எத்தனையோ மோசமான இஷ்யூகள் எல்லாம் மறந்துக்கிட்டு திமுகவை சப்போர்ட் பண்ணுறது வந்து நீங்கள் கடவுளின் பிள்ளைகளா இல்லாம சாத்தானின் பிள்ளைகளா இருக்கிறீங்களான்னு அதை பேசினாரு. இல்ல, அவர் வந்து கடவுளின் பிள்ளைகளா இல்லாம நீங்க இப்படி பண்றீங்களே அப்படின்னு தான் கேட்டாரு. ஆனா வந்து வெளியே காமிக்கிறது உங்களை இப்படி திட்டாங்க, உங்களை தவறா பேசிட்டாரு அப்படின்னு தானே சார் காமிக்கிறாங்க. சொல்லக்கூடியவங்க அப்படித்தானே பண்ணுவாங்க. பட் அவங்களோட பாப்புலேஷன் 18% சொல்லிட்டாரு. அப்போ அவங்க பெரிய சக்தி, பெரிய நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த் அவங்க இருக்குன்னு அவர் சீமான் கிளைம் பண்றாரு. மற்றவங்க கிளைமோட 13+5ங்கிற மாதிரி 18% சீமான் கிளைம் பண்ணுறாருன்னா அவங்க தான் நாளைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றத்துக்கு பெரிய ஒரு முக்கிய புள்ளின்னு கிறிஸ்டின்ஸையும் முஸ்லீம்ஸையும் அவர் குளோரிஃபை பண்ணி பெரிய இடத்துல தூக்கி வைக்கிறாரு. இல்லை சார், அது உண்மைதானே சார்? அவங்க இருந்தால் தானே சார் சில விஷயங்கள் மாறும்.
அவங்க ஓட்டுகள் இருந்தால் தானே சில விஷயங்கள். உண்மைதான். அவங்களுக்காக தான் பாஜக கூட கூட்டணிக்கு வராம ஸ்டாலின் இருக்கிறாரு, எடப்பாடி இருக்கிறாரு, சீமான் இருக்கிறாரு. 3 பெரிய சக்திகளும் பாஜகவோட கூட்டணி வராமல் இருக்க காரணம் கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு என் பிளாக் அவங்களுக்கு எதிராக போயிடும். அது மைனாரிட்டிஸ் வில் பி விஜிலண்ட் அண்ட் அலர்ட். அது பிறகு ஒரு தடவை கூட்டணி போனால் எல்லா காலகட்டமுமே அதை வந்து குறி வச்சுட்டு பழி வாங்குவாங்க. இப்போ எடப்பாடிக்கு இந்த தடவை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? போட்டிருக்க மாட்டாங்க. இன்னும் 2 எலெக்ஷன். அப்போ அந்த ஓட்டுகள்லாம் யாருக்கு சார் போயிருக்கும்? ஸ்டாலினுக்கு அதிக அளவில் போயிருக்கும். சீமானுக்கு வந்திருக்காங்கிறதான் பார்க்கணும். சீமானுக்கு வந்திருக்குன்னு கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்களும் பறையர் வாக்களும் சீமானுக்கு வந்திருந்தனா தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றம். அது 24 ரிசல்ட்டுக்கு பிறகுதான் அது தெரியும். அது 26ல் பெருசாக எதிரொலிச்சிடும். அதைத்தான் நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். சீமானுக்கு வாக்கு வீதம் பற்றி சொல்லும் போது இன்னென்ன காரணத்தால வாக்கு வீதம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். சீமான் தனிச்சு போட்டின்னு தொடர்ந்து நிற்கிறது. கமல்ஹாசனும் தினகரனும் கூட்டணிக்கு போனதுனால உள்ள 5.5, 3.7, 9.2% வாக்கில் ஒரு கணிசமான பகுதி சீமானுக்கு வர்றது. ஏற்கனவே எடுத்த 3.8. தென் புது நியூ ஓட்டர்ஸ் 5 வருஷத்தில் 10% வருவாங்க. அதில் மிக கணிசமான பகுதி. இதெல்லாம் வந்து சீமானுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும். இதை தாண்டி சீமானுக்கு திமுக அணியில் ஹெவியாக குவியக்கூடிய கிறிஸ்தவ முஸ்லீம் பறையர் வாக்கில் எந்த அளவுக்கு சீமான் பிரிக்கிறாங்க வச்சு தான் அவருக்கு பெர்சன்டேஜ் சொல்ல முடியுங்கிற கருத்தை தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த பொருந்தா கூட்டணியில் உள்ள பலன் இப்படி அவருக்கு பெரிய அளவில் வாக்கு வலிமை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நான் அதில் கிரே ஏரியா வச்சிருக்கிறது இந்த கிறிஸ்தவ முஸ்லீம் பறைய வாக்குகள் வந்து எந்த அளவுக்கு ஸ்டாலின் ப்ளஸ் காங்கிரஸ் ப்ளஸ் ஸ்டாலின் ப்ளஸ் திருமானி இருக்கக்கூடியவங்க சீமான் பக்கம் வந்திருக்காங்கங்கிறத நாம் சீயிங் இஸ் பிலீவிங்னு ரிசல்ட்டை பார்த்தா தான் 26ஓட அரசியல் போக்கை நாம் சொல்ல முடியும். ஏன்னா இதுவரை சீமான் வந்து திமுகவே ஸ்டாலினே பலகீனப்படுத்தலை. இந்த எலெக்ஷனில் பலகீனப்படுத்திட்டாருன்னா அது ஒரு திருப்பு முனையாக இருக்கும். அந்த திருப்புனை நடந்திருக்கா இல்லையாங்கிறது ரிசல்ட்டில் தெரியும். ஆனால் எனக்கு வரக்கூடிய இண்டிகேஷன்ஸ் பலரும் வந்து அரக்கோணத்துக்குள்ளே வந்து முஸ்லீம்ஸ் வந்து மைக் சின்னத்துக்கு போட்டதா சொல்கிறாங்க, மத்திய சென்னையில் போட்டதா சொல்கிறாங்க. இது தூத்துக்குடியில் சொல்லக்கூடியவங்க கிறிஸ்டின்ஸ் ஓட்டு நிறைய வந்திருக்கும், முஸ்லீம்ஸ் ஓட்டு கொஞ்சம் சுமாராக தான் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. திருநெல்வேலியில் நயினார் ஜெயித்திருவாருன்னு ஒரு பெர்செப்ஷன் இருந்ததுனால பெருசாக வந்திருக்காதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி எந்த அளவுக்கு உண்மைங்கிறது 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வந்த பிறகு நம்ம உடனே பூத் வைஸ் அனலிசிஸை நம்ம டீம் ரிஷி, ஜெயந்தன், பிரசாந்த், தமிழ்நாட்டிலே பூத் வைஸ் அனலிஸ்டில் டாப் இவங்க தான். மாதவன் இவங்கெல்லாம் வந்து பூத் வைஸ் அனலிஸ்டில் இன்னும் சில பத்திரிகையாளர்களும் கூட இருக்கிறாங்க. இந்த பூத் வைஸ் அனலிசிஸில் நாங்கள் கொடுத்த ரிப்போர்ட்டில் தான் எடப்பாடியே இவ்வளவுதாங்கிறத டெல்லி பாஜகவும் அண்ணாமலையும் ஈரோடு கிழக்கு அதில் கொடுத்த ரிப்போர்ட்டில் தான் தெரிஞ்சுது. இதுவும் வந்து தமிழக அரசியல் போக்கு, அரசியல் மாற்றம் எப்படி இருக்குன்னு பூத் மேப்பிங் அண்ட் பூத் வைஸ் அனலிசிஸ்ங்கிற சங்கர்னு ஒரு தம்பி இருக்கிறான், அதில் அவன் எக்ஸ்பர்ட்டு. இவங்க வந்து உடனே தமிழ்நாடு ஃபுல்லாக அதை பண்ணிவிடுவாங்க. குறிப்பாக அரக்கோணம், மத்திய சென்னை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, இந்த மாதிரி காளியம்மாள் அவங்க நிற்கக்கூடிய மயிலாடுதுறை இங்கே பண்ணி பார்த்துட்டோம்னா எந்த அளவுக்கு வாக்கு சீமானுக்கு வந்திருக்கு அதுன்னு தெரிஞ்சிடும். சீமானை பொறுத்தவரை அவர் பரவலாக தமிழர்னு எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும், எல்லா தமிழர்னு தான் அவர் போனாலும் கூட இதுக்குள்ள என்னென்ன வாக்கு எந்தெந்த இதில் வருதுங்கிறத வந்து ஒரு அனாலிசிஸ் மூலமாக கண்டுபிடிக்க முடியும். அதை கண்டுபிடிச்சி அதில் உண்மையிலே வந்து ஸ்டாலின் ப்ளஸ் திருமாவளவன் வந்து பறையர் ரோட்டில் அவங்களுக்கு தான் மெஜாரிட்டி கிடைக்கும். பறையர் ஓட்டில் சீமான் கிட்ட கொஞ்சம் இழந்திருக்காங்களா, ஸ்டாலின் ப்ளஸ் ராகுல் வந்து கிறிஸ்தவ ஓட்டில் இழந்திருக்காங்களா, முஸ்லீம் ஓட்டில் இழந்திருக்காங்கங்கிறத வெரிஃபை பண்ணினா தான் 26ஓட அரசியல் போக்கு, அரசியல் தன்மை எப்படி போகும், எந்த மாதிரி அணி அமைங்கிறதெல்லாம் நாம் தெளிவாக உணர முடியும். சார், இந்த 24ஓட முடிவு தான் வந்து 26ஓட ஆரம்பம். இந்த முடிவு தான் வந்துட்டு இப்போ நடக்கிறது தான் அடுத்து நடக்க போகிறதுக்கு ஆரம்பமா சார்? கண்டிப்பாக ஸ்டாலினுக்கு எதிராக 1-1 எல்லாரும் சேர்ந்தாதான் தோக்கடிக்க முடியுங்கிற லெவலில் ஸ்டாலின் ஒரு உயரிய இடத்துல இருக்காருங்கிறது தான் 100% உண்மை. நான் சொல்கிறது பலருக்கு கோபமாக இருக்குது, பட் உண்மை சுடத்தான் செய்யும், கசக்கத்தான் செய்யும். பட் ஸ்டாலினை தோக்கடிக்கணும்னா 1-1 மூதறிஞர் ராஜாஜியும் பேரறிஞர் அண்ணா பெருந்தகையும் கொண்டு வந்த மாதிரி 1-1 கொண்டு வந்தால் தோக்கடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்குது. அந்த 1-1க்கு யார் முக்கியமானவர், அந்த மாதிரிப்பட்ட ஒரு இதெல்லாம் பல கேள்விகள்லாம் இருக்குது.
அதற்கிடையில் சீமான் வந்து 26லையும் வந்து 150 ஸ்டூடெண்ட் ரேஞ்சில் உள்ள 25 to 30 வயசு ஆண் பெண் கேண்டிடேட்டை போடுவோம். 210 தனிச்சுன்னு அவர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பஞ்சாபில் நடந்தது, உங்கள் பிள்ளை சீமானுக்கு நடக்காதான்னு அவர் 5வது முறையும் தனிச்சுங்கிறத அவர் பாணியில் அவருக்கு நம்பிக்கையில் வெற்றி பெறலான்னு அவர் போகிறாரு. ஸோ என்னோட பார்வை இனி எந்த காலமும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அணியும் அமையாது. அவரை கொண்டு இல்லை, நான் அதை கேட்கணும்னு நினைச்சேன் சார். சீமான் அவர்களை பற்றி சொல்லிட்டீங்க, வெற்றி வாகி சூட போகிறது திமுகன்னு ஆயிடுச்சு. இபிஎஸ் என்ன சார் பண்ணுவார்? இபிஎஸோட ஐயாவோட ரோல் தான் என்ன இதுக்கப்புறம்? இபிஎஸ் ஐயா வந்து குடிமராமத்து பணிகளை பண்ணவர். ஐயா வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 கொடுத்ததெல்லாம், ஏழை மாணவர்களுக்கு ஐயா சொன்னதெல்லாம் நம்ம பாராட்டுறோம் ஐயாவை. அதுக்கு பிறகு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டபமாக பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டபமாக வந்து டெல்டாவை அனௌன்ஸ் பண்ணது. ஆனால் கொரோனா டைமில் விஜய் படத்துக்கு ஃபுல் ஹவுஸுக்கும் அலோவ் பண்ணார். கடம்பூர் ராஜி அவரெல்லாம் சேர்ந்து ஃபுல் ஹவுஸுக்கும் அலோவ் பண்ணார். ஹோம் மினிஸ்டர் தான் தலையிட்டு 50 விட்டார். அதே மீறி பிளாக்கில் இன்ஸ்டம் போல் நீங்கள் சம்பாதிச்சிருங்கிற மாதிரி விட்டுட்டாருங்கிற தகவலும் விஜய்க்கு அவர் ஆதரவு கொடுத்தாருங்கிற இதுவும் இருக்குது. இல்லை, அவர் ஒரு திறமையான அரசியல்வாதி தான் அவர். நம்ம யாருக்கு எதிராக நம்ம அரசியல் களங்கன்றமோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாது. மற்றவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அவர் டம்மி பொம்மை அப்படின்னு கிடையவே கிடையாதுன்னு. 5 சீட்டுக்கு மேலே தமிழிசை கொடுக்கல, தென்சென்னையை கொடுக்கல, தன்னோட லாயலிஸ்ட்டு ஜெயவர்தன் தான் கொடுத்தாரு. டெக்கிட்டார் லீவிட்டுன்னு தூத்துக்குடியில் போய் தேராத தொகுதியை கொடுத்துட்டாரு. இன்னொன்று, மோடி வந்து சுதந்திரத்துக்காக போராட்டதுனால குற்ற பரம்பரையினர், சீர்மரபினர்னு சொல்லக்கூடிய அந்த சமூக மக்கள் சொல்லணும்னா துயரங்களுக்கு ஆனாங்க பிரிட்டிஷால். அப்போ அவங்களுக்கு ஒரு நன்மை செய்யணுங்கிற சிந்தனை மோடிக்கு தான் வந்தது. அப்போ தமிழ்நாட்டில் இங்கே பிரமலைக்கல்லர், கொண்டையங்கோட்டை மறவர், வலையர், இது இன்னும் நிறைய இந்த குறவர், நிறைய சமூகங்கள் வந்து இதுக்குள்ளே இருக்கிறாங்க. இது வேப்பூர் படையாச்சி, கூத்தப்பால் கல்லர், பெரிய சூரி கல்லர், இப்படி நிறைய சம்பவங்கள் இருக்காங்க. இவங்களுக்கு எண்ணிக்கை எடுத்து இவங்களுக்கு வந்து இது லைசன்ஸு, பிஸ்னஸுக்கான லைசன்ஸு, மற்ற சில பகுதிகளில் நிலங்கள், இந்த மாதிரி இவங்களுக்கு கல்விக்கு இப்படி ஏதாவது இவங்களுக்கு ஒரு திட்டம் வகுத்து இந்த சமூகங்களை வந்து பிரிட்டிஷார் வந்து இவங்களுக்கு அநியாயமாக சுதந்திர வேட்கையில் இந்த சமூகத்துக்கு ஒரு அநீதி இழைச்சிட்டாங்க. அதுக்கு வந்து சுதந்திர இந்தியாவில் எந்த பிரைம் மினிஸ்டரும் பரிகாரம் பண்ணணும்னு நினைக்கல. மோடி அதை நினச்சி இவங்களை பற்றிய கணக்கு எடுக்கணும்னு ஹோம் மினிஸ்ட்ரியில் சொன்னார். எடப்பாடி வந்து ராமதாஸ் எழுத்தாருன்னு உடனே எடுக்கல. அப்போ அந்த இடத்துல அமித்ஷாவா ராமதாஸான்னு சொல்லும்போது எடப்பாடி ராமதாஸ் கூட நின்னார். அப்போ நீங்கள் அவரை வந்து மத்திய அரசு டம்மி இதெல்லாம் பொய்யா சொல்லக்கூடாது. அப்போ ஏன் நின்னார்? எடப்பாடியில் ஜெயிக்கணும், எடப்பாடியில் அவருக்கு ஜெயிக்கணும், ராமதாஸுக்கு தயவு அவருக்கு தேவைங்கிறதுக்காக அவர் நின்னார். இந்த மாதிரி நீங்கள் 2019 கூட்டணி எப்படி பண்ணார்? அமித்ஷா வச்சா பண்ணார், ராமதாஸை முதல்ல 7+1 முடித்தார். அப்போ இப்பவும் நான் என்ன சொன்னேன், அவர் மீண்டும் ஒரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர், அவர் மோடிகிட்ட வந்து சரண்டர் ஆக மாட்டார் நான் சொன்னேன். மற்றவங்க வந்து கண்ணை மூடிக்கிட்டு ஒருத்தர் மேலே காழ்ப்புணர்ச்சியிலையும் இதுலேயும் பேசுறது, அவங்களோட தாட்ஸை வந்து அவங்க வெளியே காமிக்கிறாங்க. அவங்க மனசுல என்ன இருக்குதோ அதை வெளியே காமிக்கிறாங்க. எது உண்மையோ அதை சொல்லாம அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை அவங்க வெளியே வச்சிடுறாங்க. இப்போ நம்ம மோடிக்கிட்டே ஐயா நடராசனை பற்றி என்ன ரெப்ரசன்ட் பண்ணோம், அவங்க ஒய்ஃபை சீஃப் மினிஸ்டராக கன்னியூ பண்ண விட்டா இந்தியா ஃபுல்லாக ஓபிசி அரசியலை நமக்கு எதிராக செய்வாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஆட்கள், இன்டர்நேஷ்னல் நெட்வொர்க் இருக்குது, இந்தியன் லெவலில் நெட்வொர்க் இருக்குது. நம்ம பிரணாப் முகர்ஜியிலேருந்து கன்ஷிராம், முலாயம் சிங் யாதவ், மாயாவதி, கன்ஷிராம், இவங்களிருந்து எல்லா ஸ்டேட்லேயும் கான்டாக்ட் இருக்குது. இஸ்லாமிய அமைப்புகள்கிட்ட இவங்களுக்கு ஆதரவு வளையம் இருக்குது. தமிழ் தேசிய அமைப்பு சீமான் போன்றவங்கள்லாம் இவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாரு. ஏன்னா அது சீமானே சொன்னார், என்கிட்ட பணம் இல்லை, அப்போ முள்ளிவாய்க்கால் முத்தியத்துக்கு 5 லட்ச ரூபா நடராஜனே கொடுத்து, தம்பி நீயும் இந்த இடத்துக்குள்ளே கௌரவமாக 5 லட்ச ரூபா கொடுறான்னு சொன்னார். நான் 5 லட்ச ரூபா டொனேஷன் கொடுத்தாருன்னா அந்த 5 லட்சத்தை ஐயா அம்மா நடராசன் தான் தந்தாருங்கிறத சீமானே பதிவு பண்ணியிருக்கிறாரு. அப்போ நமக்கும் அந்த இதில் கூடுதல் குறவு தெரியும். அப்போ இவர் மேலே வந்தாருன்னா ஆன்டி பிராமினாக இருப்பார், ஆன்டி ஹிந்துவாக இருப்பார், ஆன்டி நேஷனலாக இருப்பார், ஆன்டி பிஜேபியாக இருப்பார், ஸோ ஆன்டி கலராக இருப்பார். அப்போ இவரை வந்து அலோவ் பண்ணக்கூடாதுங்கிறத நம்ம, இவர் பெரிய ஆள், பெரிய
கன்ஷிராமியும் முலாயம் சிங்கையும் சேர்த்து வச்சு பாஜகவையே தோக்கடிச்சு காட்டினவர். கலைஞர்கிட்ட இருந்து வித்தைகளை படித்து ஜெயலலிதாவுக்காக கலைஞரையே அவர் வந்து பல இடங்களில் களத்தில் தன்னோட அறிவு, ஆற்றல், புலமை எல்லாத்தையுமே வந்து ஜாதிய நெட்வொர்க்கு எல்லாம் பயன்படுத்தி தோக்கடிச்சு காட்டினவர்னா அவர் சாதாரணமானவர் இல்லை. அப்போ அவரை விட்டால் நமக்கு வந்து நாளைக்கு பிரச்சனை வரும்னு மோடிக்கிட்ட, அமித்ஷா கிட்ட, அருண்ஜேட்லி கிட்ட நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிட்டு இருக்கும்போது தம்பித்துறை உள்ள வந்துட்டாரு. உடனே அருண்ஜேட்லி கேட்ட ஒரு கேள்வி, நீங்கள் டெப்டி ஸ்பீக்கர்னா வாங்க, சசிகலாவுக்கு ஆளுனா வராதிங்கன்ட்டார். அது மாதிரி ஜவடேகர், சுரேஷ் பிரபு எல்லாத்தையும் நம்ம பண்ணோம்னா அவர் பெரிய ஆளுங்கிறத மதித்து தான் நம்ம பண்ணோம். அவர் வந்து என்றைக்குமே நான் சசிகலா அம்மையாரை ஜெயலலிதாவுக்கு வேலைக்காரின்னு பேசியிருக்கவே மாட்டேன். தோழின்னு உயரிய இடத்துல வச்சு தான் அந்த அம்மையாரை நான் பேசியிருப்பேன். அது மட்டும் இல்லை, நம்ம ஆதாரம் இல்லாத இதுலையும் ஜெயலலிதா மரணத்துக்கு அவங்க காரணம்னு நான் பேசியிருக்கவே மாட்டேன். அவங்க உண்மையிலே வருத்தப்பட்டிருப்பாங்க, சென்டிமெண்டலாக வந்து ஒரு தோழியோட மரணத்தில் கவலைப்பட்டிருப்பாங்கன்னு தான் நான் பேசியிருப்பேன். எப்போனாலும் எடுத்து பாருங்க. ஆனால் கவர்னர் வரமாட்டார். ஆகஸ்ட் 15 விடுதலை கிடையாது. சுப்பிரமணியம் சொன்னாலும் எந்த சாமி சொன்னாலும் விடுதலை கிடையாது. இவர் யார், ராஜீவராஜ் ஆச்சாரி, சுப்பிரமணிய சாமி ஒன்றும் கிடையாது. 1000 டிபேட் எடுங்க கிடையாது. பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ளே வர முடியாது சசிகலா அம்மையார். இதெல்லாம் நம்ம சொன்னோம். நமக்கு நம்ம சொன்னால் நான் தன் நன்மைக்கு தான் ரவீந்திர சாமி சொல்லுவான், தன்னோட சுயநலத்துக்கு சொல்ல மாட்டான்னு முடிவெடுக்க வேண்டியவங்க நம்ம கருத்தை மதித்து ஆதரித்தாங்க, முடிவெடுத்தாங்க. அது நடந்தது. அதே மாதிரி தான் இப்பவும் எடப்பாடி பழனிசாமி ஐயாவை பற்றி சொன்னாலும் அவருக்கு சாதனைகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்திலிருந்து எல்லாத்தையும் நம்ம சொல்கிறோம். அவர் பாஜகவை வைத்து எந்தெந்த இடத்துலலாம் அரசியல் பண்ணாங்கிறத நம்ம சொல்கிறோம். அவர் 5 சீட்டுக்குள்ளே தான் பாஜகவை நிறுத்தினாருங்கிறதும் சொல்கிறோம். இப்போ கூட நீங்கள் பாருங்க நாச்சியார், இந்த அலையன்ஸ் உடையதுக்கு காரணம் 5-6க்கு மேலே தரமாட்டேன்ட்டார் அவர். 10-12 இல்லாமல் முடியாதுன்னு ஈரோடு கிழக்கு ரிப்போர்ட்டை வச்சும் மோடியை வச்சு தான் இந்த அணி மேலே போகணுங்கிற நம்ம அந்த இதுலேயும் அண்ணாமலை ஸ்டெடியாக நின்றுட்டார். ஸோ அதில் தான் இது முறிஞ்சினாலும் கூட இவர் 5-6க்கு மேலே முடியாதுன்னு சொன்னாருன்னு சொன்னால் அப்போ அவர் வந்து தெளிவாக தான் செய்கிறாரு. ஒரு தேர்ந்தெடுத்த அரசியல்வாதி தான். அவரை டேக்கன் ஃபார் கிராண்டட்னும் ஜஸ்ட் லைக் தட்னும் அவரை இது பண்ண முடியாது. அப்போ அவருக்கு எடுத்து நம்ம களங்காணணும்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும், கடுமையாக உழைக்கணும், உண்மையை ஒத்துக்கிட்டு ட்ரை டு கோ பியாண்ட் தட். இப்பவும் அவருக்கு பலமாக ரெட்டலைக்கு ஓட்டு போடணும் நிறைய வயதான இருக்காங்க சொன்னாங்க. நம்ம அவங்கள்ட்ட இன்னும் விளக்கணும். இந்த வெற்றில வந்து இப்போ உங்கள் எம்ஜிஆர் கையிலையோ உங்கள் ஜெயலலிதா கையிலையோ இல்லை. உங்கள் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் இறந்துட்டாரு. உங்களுக்கெல்லாம் ஒரு விமன் ஐக்கானா நின்று உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய தெம்பையும் போதையும் கொடுத்த ஆண்கள் எல்லாம் காலில் விழுறாங்கல்ல, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு எம்பவர்மெண்ட் கொடுத்து ஒரு ஐக்கானா இருந்த ஜெயலலிதா அம்மையார் இப்போ இல்லை. அவங்க ரெட்டலை இல்லை. இது எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கிற ரெட்டலை. இவர் ஒரு ஜாதி சமூக நீதி சூறையாடலுக்கான ரெட்டலை இல்லை. ரெட்டலை ஓபிஎஸ் அவரே நீக்கிட்டாங்க. ஏன் உண்டு ராமநாதபுரத்தில் மறவர் சமூக பெண்களுக்கு ஓபிஎஸ் நீக்கப்பட்டதோ இதுவோ தெரியல. இது எனக்கே ஆச்சரியமாயி போச்சு. ரெட்டையில எங்க சின்னங்கிறாங்க. அப்புறம் தான் நம்ம ஓபிஎஸ் தரப்பட்ட ஜென்ஸ் எல்லாம் தெளிவாக தெரிஞ்சாங்க. நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் போட்டு இவர் இப்படி பண்ணிட்டாரு. இந்த ரெட்டாலை இப்போ வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா கையில் இல்லை, சமூக நீதி அபகரிக்கக்கூடிய ஒருத்தர் கையில் இருக்குது, சசிகலாவை நீக்கினவர் கையில் இருக்குது, தினகரனை நீக்கினவர் கையில் இருக்குது, ஓபிஎஸ் அநியாயமாக நீக்கிறவர் கையில் இருக்குங்கிறத நீங்கள் கேம்பெயின் பண்ணுங்கிறத நாம் கிரவுண்டை ஸ்டடி பண்ணிட்டு சொல்லிட்டு வந்தோம். அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ரெட்டேல ஒரு பலமாக இருக்குது, அமைப்பு பலமாக இருக்குதுன்னு சொல்லும்போது அவருக்கு எதிராக நம்ம ஃபைட் பண்ணணும்னா இதை வச்சு அவர் ஜெயிக்க முடியாதுங்கிறத காங்கிரஸ்காரங்கள்ட்ட கன்வின்ஸ் பண்ணோம். எல்லா காங்கிரஸ் எம்எல்ஏகிட்டையும் கன்வின்ஸ் பண்ணோம். உங்கள் தொகுதியில் எடப்பாடிக்கு என்ன செல்வாக்கு இருக்குது, நீங்கள் ஜெயித்திருக்கிறீங்க, அப்போ நீங்கள் ஸ்டாலினை வச்சு தான் ஜெயித்தீங்க, இப்போ எடப்பாடி கூட போனால் ஜெயிக்க முடியுமா? அதை எல்லா எம்பிக்கள்கிட்ட போன மாதிரி எல்லா எம்எல்ஏக்கள்கிட்டையும் பார்த்து, சிட்டிங் எம்எல்ஏட்ட பார்த்து, நீங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் 3 எம்எல்ஏ இருக்கிறீங்க, இங்கே எடப்பாடிக்கு என்ன செல்வாக்கு, அப்போ நீங்கள் உங்கள் தலைமைக்கு தெளிவாக சொல்லுங்கள். இப்படி நம்ம கிரவுண்ட் ஒர்க்கு, ஸ்பேடு ஒர்க்கு, அடிமட்டத்து கீழ் ஒர்க்கையும் பண்ணிக்கிட்டு தான் நம்ம எடப்பாடிக்கு அணி அமையாதுங்கிற இதை சொல்லி நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ அந்த இடத்துக்குள்ள எடப்பாடிக்கு திறமையையும் அவருக்கு உறுதித்தன்மையையும் அவர் தேர்ந்தெடுத்த அரசியல்வாதிங்கிறதையும் நம்ம மதித்து தான் நம்ம இதை பண்ணணும். சும்மா அவர் மேலே காழ்ப்புணர்ச்சிலையும் அந்த இதுலையும் வந்து திட்டிட்டு தீரதில் வேலைக்கு ஆகாது, பிரயோஜனப்படாது, நம்ம மிஷன் சக்ஸஸ் ஆகாது. மிஷன் சக்ஸஸ் தான் நமக்கு நோக்கம். சசிகலா விஷயத்தில் எப்படி மிஷன் சக்ஸஸ் பண்ணுவோம் நினச்சி பார்த்துருக்க முடியுமா? சசிகலாவுக்கு ஆதரவான தொழிலதிபர்கள் எல்லாம் ரவீந்திர துரைசாமி ஒரு டீமை வச்சுக்கிட்டு டெல்லிக்கு 4 தடவை போய் பண்ணிடுவான்னு நினச்சிருப்பாங்களா? என்ன நினச்சிருப்பாங்க? சின்ன பிள்ளைங்க வெள்ளாமல் ஊர் வந்து சேராதுலாம் நம்மளை ஒரு இவங்கெல்லாம் என்னன்னு தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம சாதிச்சோமே, நம்ம வெளிப்படையாக சொல்லி டிக்ளேர் பண்ணி சாதிச்சோமா? அந்த மாதிரி நம்ம சாதிக்கணும்னா
நம்ம யாருக்கு எதிராக நம்ம அரசியல் களம் பண்ணுறோமோ அவங்களோட முழு திறமையையும் அவங்களுடைய முழு நெட்வொர்க்கையும் அவங்களுடைய முழு கெப்பாசிட்டியை நம்ம ரெகனைஸ் பண்ணிட்டு தான் நம்ம வேலையை நம்ம தெளிவாக பண்ணணும். அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமியை நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணதுக்கு என்றைக்குமே தயாராக இல்லை. அவர் வந்து தெளிந்த ஒரு அரசியல்வாதி தான். என்ன தப்பு பண்ணிட்டாருன்னா, ரெண்டு இது இவர் தர்மர் இது ராஜ்யசபானது இவங்கெல்லாம் நம்மகிட்ட பவர் பொலிட்டிக்ஸ் பண்றதா? எங்க எல்லாருமே அடிமையா தானங்க கிடந்தீங்க, அதுல என்னங்க ஜாதி இருக்கு? நான் எந்த ஜாதியும் குறைச்சி பேசலன்னாச்சார், உங்களுக்கு என்ன தெரியும்? ஆனா நீங்க எல்லாருமே ஜெயலலிதா காலில் தான் இருந்தீங்க, சசிகலாட்டு எல்லாருமே காலில் தான் விழுந்தீங்க. அப்ப அதுக்குள்ள நீங்க இருந்துகிட்டு உங்களுக்கு இவரெல்லாம் நம்ம கிட்ட பவர் பொலிட்டிக்ஸ் பண்றதா? அந்த மாதிரிப்பட்ட ஒரு பார்வை வந்து தவறு. அதே மாதிரி நீங்க வந்து அன்புமணி ராமதாஸை ரொம்ப இழிவா பேசின அந்த பார்வையிலையும் ஒரு குதர்க்கம் இருக்குது. இல்ல சார், தேவையப்ப அவர் கூப்பிட்டுக்கிட்டாருல்ல சார், அவருக்கு தேவையப்ப கூப்பிட்டுக்கிட்டாருல்ல. நான் சொல்றது இன்னொரு நுணுக்கமான விஷயம். இந்த எண்ண ஓட்டம் வந்து உங்களுக்கு தவறுங்கிறதா நான் சொல்ல வர்றேன். இது அரசியல்ல வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. சமத்துவம் பேசக்கூடிய நம்ம அரசியல்ல இந்த நம்மள மோதி பாக்குறதா, இந்த நம்ம யாரு, இது தவறுன்னு நான் சொல்ல. யாரையும் இலக்காரமா குறைச்சி எடை போடக்கூடாது. அது நான் சொல்றது அவருக்கு புரியும், என்ன சொல்றேன்னு அவருக்கு புரியும். அந்த நான் எந்த சகோதரர்களுக்காக பேசுறேனோ அந்த சகோதரர்களும் என்ன உணர்வுல பேசுறதையும் புரிஞ்சுக்குவாங்க. சோ இந்த மாதிரிப்பட்ட மிஸ்டேக்ல அவரே விழுந்துடுறாரு. கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசலாம். நன்றி சார். நன்றி.